என்னடா சுத்து போறீங்களா? டேய் உங்களை எவனுமே மிஞ்ச மாட்டீங்கடா. என்ன யாருக்கு பயம்? இப்ப பாரு. அப்பா அப்பா அடிக்கிறாங்கப்பா. அப்பா கொல்லுங்கப்பா. அப்பா. ஏதோ எனக்கு லைட்டா பக்க பக்கன்னு இருக்கு. நீங்க இவ்வளோ உண்மையிலேயே அப்படியே ஆளே டோட்டலா வேற மாதிரி ஆயிட்டீங்களே பிரதர். ஆக்சுவலா நீங்க தான் வந்துட்டு அந்த சொல்லுவாங்கல்ல அந்நியன் அந்நியன் உங்களை வச்சு லிட்டில் அந்நியன் உங்களை வச்சு படம் எடுத்துடலாம் போல. அந்த அளவுக்கு அப்படியே மாறிட்டீங்க டோட்டலா. ஓகே சூப்பர் பிரதர். ஸோ சுந்தர்சியோட இப்போ வந்துட்டு அவரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. சுந்தர்சி சார் கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்ட விஷயம் என்ன? அவரோட டைரக்ஷன் ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரு ரொம்ப ஃபாஸ்ட்டா பண்ணிட்டு இருந்தாரு. அவரு வந்து எப்படி சொல்றேன்னா, ஸ்பாட்ல ஒரு ஃபயர் மாரி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. டக்கு, 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 டக்குன்னு ஷாட்ஸ் அவரு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு எடுக்கிறனால ஃபாஸ்ட்டா முடிஞ்சது. அத நான் கத்துக்கிட்டேன். ஓகே. சுந்தர்சி சார் வந்துட்டு உங்ககிட்ட இந்த விஷயம் இப்படி பண்ணுமான்னு ஏதாவது ஒண்ணு கத்து குடுத்துருப்பார்ல. எந்த சீனுக்கு எந்த விஷயம் சொல்லிக் குடுத்தாரு? எனக்கு வந்து இந்த எமோஷனல் இந்த கோவமா இது வந்து அவரு வந்து எனக்கு நடிச்சு காமிச்சாரு. ஃபர்ஸ்ட் ஒண்ணு பெர்ஃபார்ம் பண்ணேன். "நீ பண்றது நல்லா இருக்குடா. நான் ஒண்ணு பண்றேன். நீ அத பாரு. உனக்கு எது இதாகுதோ நீ அத பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணி காமிச்சோனே சார் பண்ணி காமிச்சாரு. அதுலருந்து நான் கத்துக்கிட்டேன்.